விக்ன விநாயகமூர்த்திக்கு. இந்த திரிவேணியில் ஸ்நானம் பண்ணும்போது சொல்ல வேண்டிய சங்கல்பம் இது. முதல்ல ஒரு ஸ்நானம் பண்ணிடணும், அப்புறம் ஆச்சமனம் பண்ணணும். கல்யாணமானவர்களாக இருந்தால் 2 துணியோடு தான் ஸ்நானம் பண்ணணும். இடுப்பில் ஒரு துணி கட்டின்னு மேலே ஒரு துண்டு கட்டிக்கணும். கல்யாணமாகாத பிரம்மச்சாரியாக இருந்தால் ஒத்த வஸ்திரத்தோடு ஸ்நானம் பண்ணலாம். குளிச்சுட்டு இந்த ஜலத்தை எடுத்து 3 தடவை குடிக்கணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு. இல்லை அவர சம்பிரதாயத்தில் இந்த ஆச்சமனம் வெவ்வேறு விதம் உண்டு, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே ஓம் பூஹு. உபநயனமானவர்கள் முழுக்க இந்த இதை சொல்லணும். சாதாரணமாக கை மேலே, இடது கை கீழே இருக்கணும், வலது கை மேலே இருக்கணும். மமோபாக்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பகவதாஜ்ஞயா ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர்த்தம் சுபே தினே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிகும்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே விந்தியஸ்ய உத்தர ஆர்யாவர்த்த அந்தர்கத பிரம்மாவர்த்த ஏகதேசே விஷ்ணு பிரஜாபதி க்ஷேத்ரே ஷட்கூலமத்தியே அந்தர்வேத்யாம் பாகீரத்யாः பश्चिमे தீரே காலிந்தியாः உத்தரே தீரே வடஸ்ய பூர்வதிக்பாகே. பொதுவாக நம்ம தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் வருஷத்தில் வித்தியாசம் உண்டு. இப்போ குரோதின்னு இங்கே சொல்கிறோமோனோ, அங்கே சூரியனுடைய சலனத்தை வச்சு விக்ரமம்னு பேர். அந்த அங்கே நடக்கிற வருஷத்துக்கு விக்ரமநாம சம்வத்சரே விக்ரமசகே பௌத்தாவதாரே பார்ஹஸ்பத்தியமானேன காலயுக்த நாம சம்வத்சரே. காலயுக்தின்னு இந்த வருஷத்துக்கு பெயர். அங்கே சாந்திரமானேன தென்னிந்திய பிரகாரம் குரோதிநாம சம்வத்சரே உத்தராயணே ஹேமந்த ரிதௌ மாக மாசே. பொதுவாக தை மாதத்துலேயே அமாவாசை தாண்டியாச்சுன்னா அது மாகம் அப்படின்னு சொல்கிறது. தென்னிந்திய பிரகாரம் மகர மாசே. இப்போ என்ன பட்சமோ இது என்ன, இது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி பரியந்தம் அங்கே ஸ்நானம் பண்ணலாம். அதனால் வளர்பிறையா தேய்பிறையாங்கிறத பார்த்து சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லணும். என்ன கிழமையோ அந்த வாரத்தை சொல்லணும், என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை சொல்லணும். ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் வர்த்தமானாயாம் அஸ்யாம் அந்த திதியை சொல்லி திதௌ அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே மம ஜென்மாபியாசாத் ஜென்ம பிரபிருதி ஏதக்ஷண பர்யந்தம் பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகேச்ச ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாசு மனோவாக்காய கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரைஹி சம்பூதானாம் பிரம்மஹத்தி சுராபான ஸ்வர்ணஸ்தேய குருதல்பகமன தத் சம்சர்க ஆக்கிய மகாபாதகானாம் அதிபாதகானாம் சமபாதகானாம் சங்கலீகரணானாம் மலினீகரணானாம் அபாத்ரீகரணானாம் ஜாதிப்ரம்சகரானாம் பிரகீர்ணகானாம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யஹ அபனோதனார்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி அந்தர்கத சிதாசித சங்கமே திரிவேண்யாம் பாகீரத்யாம். நாம் எந்த டயத்தில் ஸ்நானம் பண்ணுறோங்கிறத பொறுத்து கார்த்தால பண்ணினா பிராத்தகாலே, மதியம் பண்ணினா மாத்தியான்னிக காலே, சாயங்காலம் பண்ணினா சந்தியா காலே, ராத்திரி காலத்தில் பண்ணினா ராத்திரி காலே. கங்கைக்கு மட்டும் சந்தியா காலத்துக்கு அப்புறமும் ஸ்நானம் பண்ணலாம், அந்த தோஷம் கிடையாது. மற்ற தீர்த்தங்கள் அப்படி பண்ணக்கூடாது. அதனால் ராத்திரி காலே புண்ணிய தீர்த்த ஸ்நானமகம்
கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம். கையை தொடச்சிக்கணும் அபோபஸ்பிருஷ்யான்னு. மேலே அந்த கங்கையை பார்த்து பிரார்த்தனை. திரிவேணீம் மாதவம் சோமம் பரத்வாஜஞ்ச வாசுகிம் வந்தே அக்ஷய்யவட்டம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயகம் துவம் ராஜா சர்வதீர்த்தானாம் துவமேவ ஜகதः பிதா யாச்சிதம் தீர்த்தம் மே தேஹி தீர்த்தராஜ நமோஸ்துதே அதிக்ரூர மகாகாய கல்பாந்த கஹனோபமா பைரவாய தகனோபமா பைரவாய நமஸ்துப்யம் அனுஜ்ஞாம் தாத்துமர்ஹசி துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் சர்வம் ஹரது மே பாபம் ஜன்முகன்யாம் யபோஹதி சிதாசிதே யத்ர தரங்க பாகமே நத்யோ விபாகே முனிபானு கன்யகே லீலாதபத்ராம் வட்டயேவ சாட்சாத் சதீர்த்தராஜோ ஜயதி பிரயாகः சிதாசிதே யத்ர தரங்கசாக வாமகே சாம. இது மாதிரி ஒரு விசேஷமான ஒரு பிரார்த்தனையோட அந்த சங்கல்பத்தை முடிச்சுட்டு 3 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் அந்த தீர்த்தத்தை கையில் பாத்திரங்களில் எடுத்துக்கிற தீர்த்தத்தை எடுத்துட்டு அது தனியாக நம்ம தீர்த்த சிரார்த்தமோ தர்ப்பணமோ பிண்டப்பிரதானமோ பண்ணினா அது இன்னும் விசேஷம். அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வரலாம். பொதுவாக சாஸ்திரப்படி 3 நாள் தங்கி ஸ்நானம் பண்ணுறது கங்கைக்கு ரொம்ப விசேஷம். திரிராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரந்து யாமுனே. யமுனையில் தங்குறதா இருந்தால் 5 நாள் தங்கணும். கங்கையில் தங்குறதா இருந்தால் 3 ராத்திரி தங்கணும் அப்படிங்கிறது பொதுவான தர்மம். அது பொதுவாக கங்கையில் கங்காஜலவ கணிகா பீதாங்கிறார் ஆச்சாரியா. ஒரு சொட்டு கங்கா ஜலத்தை நாம் சாப்பிட்டாலோ மேலே பட்டாலோ நம்மளுடைய சமஸ்த பாபமும் போகுங்கிறத குழந்தைகளெல்லாம் அழிச்சுன்னு போய் ஒரு பெரிய உலகத்திலேயே பெரிய உற்சவம் 50 கோடி பேர் கூடுற இடம்னா இந்த விசேஷமான ஃபங்க்ஷன் தான், கும்பமேளா தான். அதுவும் மகா கும்பமேளா தான். அதனால் எல்லா ஜனங்களும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்காதபடிக்கு அதில் ஸ்நானம் பண்ணி, அதுவும் இந்த விசேஷ காலங்களில் சமஸ்த பாபத்தையும் போக்கிண்டு பகவானுடைய கிருபையை அடைஞ்சு பாக்கியத்தை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.